Hello friends, welcome to today's சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி ஒரு அருமையான சுவையான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த லட்டு ரெசிபி செய்யிறது ரொம்ப சுலபம். வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்ப சுலபமா செய்து முடிச்சிடலாம். அவ்வளவு சுவையா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு முதல்ல ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் உடைச்ச கடலை, கூடவே 3 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைஸான பவுடரா இல்லாம பல்ஸ் மோட்ல வச்சுட்டு கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த லட்டு சாப்பிடும்போது வாயில அங்கங்க கடிபடும், நல்ல சுவையா இருக்கும். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க, சரியா இருக்கும். கூடவே 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிச்சு பாகாகணும் அப்படிலாம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சி வந்தா மட்டும் போதும். இப்போ பாருங்க, லைட்டா அப்படியே ஒரு கொதி கரைஞ்சி வந்திருக்கு வெல்லம். இது அப்படியே ஒரு வாரம் வச்சிடலாம். அடுத்துதான் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தான் சேர்க்கணும்னு கிடையாது, வாசனை இல்லாத எண்ணெய் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு சன்ஃப்ளவர் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். கடாய் கொஞ்சம் அடிகனமான கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதுல 1 கப் ரவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ரவை ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டிருக்கும் இந்த மாதிரி. இப்போ இதுல 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அந்த ரவை அந்த தேங்காய் எல்லாமே அந்த நெய்யில நல்லா வறுபட்டு வரணும். கிட்டத்தட்ட 80% அந்த ரவை நல்லா வறுத்துருக்கணும். இப்போ பாருங்க, ரவை நல்லா அப்படியே பூ போல வறுபட்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வேர்க்கடலை உடைச்ச கடலை இருக்குல்ல, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு வெள்ளை கரைசல் கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது சூடாக இருக்கணும், ஆறி இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிலாம் படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த ரவை நல்லா அந்த வெள்ளைப்பாகோட சேர்ந்து நல்ல சூப்பரா சாஃப்டா வெந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்படியே லைட்டா தம்ல இருந்துச்சுன்னா அந்த ரவை இன்னும் நல்லா சாஃப்டா சூப்பரா வெந்து வரும். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ரவை சூப்பரா வெந்து வந்திருக்கு. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஆற விட்டுடலாம். ரொம்ப சூடு கம்ப்ளீட்டா ஆறணும்னு கிடையாது, லைட்டா மிதமான சூடு இருந்தாலும் பரவாயில்ல. கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு ஒரு முறை அழுத்தி விட்டு பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டைகளா நம்ம பிடிச்ச ஷேப்புக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம். சின்ன உருண்டைகளா பிடிச்சி எடுத்தீங்கன்னா அழகான லட்டு தயார். இது ரொம்ப சுவையா இருக்கும், நல்ல சாஃப்டா இருக்கும். இது நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கே தாங்கும். ஆனா வெளியில வச்சு சாப்பிட்றதா இருந்தா ஒரே நாள்ல சாப்பிடணும். இந்த லட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். வாயில பாத்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை உடைச்ச கடலை எல்லாமே கடிபடும் போது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.